திரு எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் அல்ல. இளைஞர்களுடைய வாக்கு என்பது தேமுதிகவுக்கு பிறகு, அதாவது விஜயகாந்துடைய காலத்துக்கு பிறகு, நாம் தமிழர்கிட்டையும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகட்டையும் தாவேகாட்டையும் தான் இருந்துச்சு. அதில் வந்து குழப்பம் இல்லை. இளைஞர்களுடைய ஓட்டு நான் பிலோ 40 வந்து இந்த 3 பேர்கிட்ட தான் இருந்தாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டு கன்வென்ஷனல் ஓட்டு. அதிமுகவிலே இளைஞர்கள் இருப்பாங்க. ராஜ் சத்யன் யாரு, மற்ற இளைஞர்கள் யாரு, அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இளைஞர்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாம் கல்யாண சுந்தரங்க சேர்ந்துருக்கிறாரு. அவங்கெல்லாம் இளைஞர்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து இருக்கதான் செய்வாங்க. ஆனா இளைஞர்களுடைய பெருவாக்கு அப்படிங்கிறது இந்த 3 பேர்கிட்ட இருக்கு. ஓகே. ஆனா அதை எல்லாருமே வேணும்னு நினைக்கிறது தானே சார் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகான. ஆமா, அதில் ஒன்றும் குழப்பம். இளைஞர்கள் வாக்கு வேணுமா, பட்டியலினத்தவர் வாக்கு வேணுமா, சிறுபான்மை வாக்கு வேணுமா, கிராமத்து வாக்கு வேணுமா, நகரத்து வாக்கு வேணுமா, படித்தவர், எல்லா வாக்கும் வேணும். அதில் என்ன குழப்பம்? அண்ட் 26 எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான களமா இருக்கும்ன்றதோட நிறைவு சார். அப்படி சொல்ல முடியல. நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்கமானது எல்லா எலெக்ஷனுமே இன்ட்ரெஸ்டிங்கானதாங்க. நம்ம எப்பயும் மழையை பார்த்தா போன முறை மாதிரி இல்லமோ, MS விஸ்வநாதனுடைய ஆட்கள் வந்து இளையராஜா அப்படி கிடையாதுப்பாங்க, இளையராஜாவோட ஆட்கள் வந்து ரகுமான் அப்படி கிடையாதுப்பாங்க, ரகுமானுடைய ஆட்கள் ஜிவி பிரகாஷ் அப்படி கிடையாது, அனிருத் அப்படி கிடையாதுப்பாங்க. இது வந்து காலகாலமாக இருக்குது. இந்த மாதிரி வெயில் இல்லை, இந்த மாதிரி மழையில் சொல்லிட்டே தான் இருப்போம். இந்த தேர்தலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், நோ டவுட். ஆனால் மும்முனை போட்டியா இருமுனை போட்டியான்னு முடிவான பிறகுதான் அந்த ரியல் காம்படிஷன் வருது. ஃபைனல் போட்டிங்கிறது கிரிக்கெட்டில் எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் தான். எந்த 2 நாடுகளுக்குங்கிற இடையில தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கூடும். இந்தியா பாகிஸ்தானா, இந்தியா ஆஸ்திரேலியாவா, இந்தியா நியூசிலாண்டா, நியூசிலாந்து இங்கிலாண்டா, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவா, இது ஒன்னொன்று இருக்கு. அது இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மேட்சாக இருந்திருக்கு. அது டிபெண்ட்ஸ் அந்த ஃபார்ம் எப்படி இல்லைங்கிற. அப்போ 2026 தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, நோ டவுட். அது மும்முனையா, 4 முனையா, 2 முனையா, அதெல்லாம் பொறுத்தா அதை வந்து எக்ஸாக்டாக நமக்கு கணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த கூட்டணி கணக்குகள் தான் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும். இது கூட்டணி கணக்குகள் இறுதியான பிறகுதான் நமக்கு ஒரு பார்வையில் கிளாரிட்டி கிடைக்கும்.